கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் நம்மை சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்க விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அதுதான் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. நாமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல வழிகளிலே போராடி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காண முடியாதபடிக்கு பின்தங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ளதா இருக்கிறது. கர்த்தர் சகலத்திலும் ஆசீர்வதிக்கிறவர் என்பதை அவர் நிரூபிப்பதிலே அக்கறை உள்ளவராகவே இருக்கிறார். வேதத்துல ஒரு அழகான வார்த்தை உங்களோடு கூட நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். நீங்க நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. ஆதியாகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் தொடக்க நூல் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை ஈசாக்கு வெட்டினார். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது ஈசாக், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு ரெகோபோத் என்று பெயர் இடுவதை பார்க்கிறோம். ரெகோபோத் என்றால் பழுகி பெருகும்படியாக கர்த்தர் வழிகளை ஆரம்பித்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். கர்த்தரே பெருக பண்ணும்படியாய் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். நல்ல கவனிங்க இந்த வார்த்தைய. வாக்குவாதம் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து இந்த வசனம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. நீங்க வாக்குவாதங்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்வதை பார்க்க முடிகிறது. ஒரு மனுஷன் உயர்வது இந்த உலகத்திற்கு பிடிக்காதுங்க. யாராக இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பொறாமையினுடைய குணங்கள் வெளிப்படுவதை பார்க்க முடியும். உண்மைதான? குடும்பத்திலே கவனிங்களேன். ஒரு மனிதன் உயர்வது அநேகருக்கு பொறாமையாக இருக்கும். சிலர் ஆச்சரியப்படுவார்கள், ஓ ஆண்டவர் அவங்களை உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி. கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் ஆச்சரியத்தோடு சந்தோஷப்படுவார்கள். ஆனா உலகத்தை சார்ந்தவர்கள் உள்ளுக்குள்ள பொறாமையோடு கூட பலவிதமான எதிர்ப்புகளை வெளிப்படுத்துவார்கள். இப்படித்தான் ஈசாக்கினுடைய வாழ்வில் அநேக விதமான பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறதை பார்க்க முடிகிறது. நீங்க நல்ல கவனிங்க இந்த வார்த்தைகளை. வாக்குவாதம் இல்லாதபடிக்கு பழுகி பெருக பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதம். ஒரு மனுஷன் பழுகி பெருகுகிற பொழுது அவனுக்கு எதிராக வாக்குவாதங்கள் எழும்பினாலும் அது அவனை சந்திப்பது இல்லை, அவன் காதில் விழுவது இல்லை. அவன் அதை குறித்து அக்கறை இல்லாதவனாக கடந்து போய்கொண்டே இருப்பாங்க. இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அதாவது பொறாமை கொள்ளுகிறவர்கள் யார் என்றே தெரியாதபடிக்கு கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துகிறவராகவே இருக்கிறார். வாக்குவாதம் பண்ணுவதற்கு நம்மிடத்தில் நேரடியாக அந்த மனிதர்கள் வர முடியாது. அவங்களுக்குள்ள ஏதாவது புலம்புவாங்க, எப்படியோ உயர்ந்துட்டானே ஐயா, எப்படியோ உயர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லி. ஆனா அது நம்முடைய காதுக்கு கூட எட்டாதபடிக்கு கர்த்தர் நம்மளை உயர்ந்த இடத்தில் வைக்கிறவராகவே இருக்கிறார். அதுதான் வாக்குவாதம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம். இந்த வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்களேன். வாக்குவாதம் பண்ண முடியாதுங்க. அதற்கு முன்பு வரைக்கும் ஈசாக்கிற்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணினார்கள், பொறாமை கொண்டார்கள். நல்ல கவனி இந்த வார்த்தைய. ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதிப்பது பிரியமுள்ளவராகவே அது வெளிப்படுகிறது. தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஈசாக்கை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. ஏன்னா ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்து ஆபிரகாமை கர்த்தர், நல்ல கவனிங்க, உயர்த்தினார். அதே மாதிரி ஒரு சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் பாருங்களேன். அத நினைவு கூர்ந்து ஈசாக்கை ஆசீர்வதிப்பதிலே அக்கறை உள்ளவராகவே இருக்கிறார். ஆனா ஈசாக்கு கடந்து வந்த பாதைகள் இருக்கு பாருங்களேன், ஒரு கொடூரமான பாதைகள். கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். தகப்பனின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் அற்புதங்களை காணும்படியா ஈசாக்கை அழைத்து கொண்டு வருகிறார். ஈசாக்கும் தேவ சத்தம் கேட்கின்ற ஒரு தேவனுடைய பிள்ளையாகவே அந்த மனுஷன் காணப்படுகிறாருங்க. 26ஆம் அதிகாரம் 1 முதல் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல் ஒரு பெரும் மாபெரும் பஞ்சம் அங்கே கேராரிலே உண்டாகிறதை பார்க்க முடிகிறது.
கேரார் அந்த பகுதியில ஈசாக்கு தங்கி இருக்கிறார். அபிமெலேக்கு கேராருக்கு தொடக்க நாட்கள்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவதை பார்க்கிறோம். சரிப்பா, தங்கிக்கொள்பா, நீ தங்கிக்கோ அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க. நாட்கள் செல்ல 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 ஈசாக்கு நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, அந்த தேசத்துல விதை விதைக்கிறாருங்க. கொடுமையான பஞ்சம், தண்ணீரற்ற சூழ்நிலை, வழியே இல்லாத சூழ்நிலை, விளைச்சலுக்கு எந்த விதமான வழிகளும் அங்கு உண்டாக்கப்படவில்லை. ஆனாலும் கூட ஈசாக்கு கர்த்தரை நம்பி விதை விதைக்கின்ற அந்த ஒரு அனுபவத்தை நீங்க கவனிக்கணும். நான் இன்னைக்கு சொல்றேன், உலகத்திலேயே ஒரு தொழில் உங்களுக்கு நஷ்டம்தான் ஆகும் என்று சொல்லி இந்த உலகம் காண்பித்துக் கொண்டே இருக்கலாங்க. உங்களால ஒண்ணுமே முடியாது. நீங்கள் படித்து மேல வர முடியாது. என்னதான் படித்தால் உங்களுக்கு மேல் இருக்கிறவர்கள் உங்களை மேலே எழும்ப விட மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி கடுமையான சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கலாம். வாழ்க்கை முடிஞ்சது, ஒண்ணுமே செய்ய முடியாது. உன்னை விட பெரிய 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 ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் மேல எந்திரிச்சிருவாங்க, நீ எந்திக்கவே முடியாது, உன்னை எழும்ப விட மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி உன் காதுகள் கேட்கும்படியாய் உன்னை அமுக்கி கொண்டிருக்கிற சத்தங்கள் உண்டாகி கொண்டிருக்கலாம். எழும்ப முடியாதபடிக்கு உன்னை சோர்வடைய பண்ணுகிற வார்த்தைகள் உன்னை தாக்கி கொண்டிருக்கலாம். உன் மனம் நீ நொந்து போய் என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறியா? ஆனா உனக்கு ஒரு நல்ல செய்தியை கத்தத்தாராங்க. உலகமே இருளா இருக்கலாங்க, உலகமே பஞ்சமா இருக்கலாம், உலகத்துல எந்த மனுஷராலும் செய்ய முடியாத காரியங்களை கர்த்தர் நமக்காய் செய்கிறவராகவே இருக்கிறார். அந்த தேசத்துல நல்ல கவனிங்க, அந்த தேசத்துல பஞ்சம் மிகுந்த தேசத்துல கொடிதான பஞ்சம் வேதம் ரொம்ப அழகாய் காண்பித்து கொடுக்கிறது. ஈசாக்கு விதை விதைக்கிறார். கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்து ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன். அற்புதத்தை பாருங்க. ஆச்சரியப்படுகிறது ஒரு கூட்டம். ஆனா ஆச்சரியத்தை காட்டிலும் பொறாமைகள் அதிகமாய் எழும்ப ஆரம்பிக்கிறது. பெலிஸ்தியர்கள் ஈசாக்கின் மீது பொறாமை கொள்ளுகிறார்கள். பொறாமை, எப்படிரா இவன் அடிமையாய் வந்து சேர்ந்தவன்ல, இவன் ஊர் விட்டு ஊர் ஓடி வந்தவன் இந்த மனுஷன், இந்த மனுஷன் பாவம் என்று சொல்லி அவனுக்கு இடம் கொடுத்து தப்பாய் போய்விட்டது. உட்கார ஒதுங்குவதற்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோம், ஆனா இவன் நாட்டையே சுருட்டிடுவான் போலுக்க, எல்லாரை காட்டிலும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பெலிஸ்தியர்கள் அவன் மீது பொறாமை கொண்டார்கள். அபிமெலேக்கும் பொறாமையினால முதல்ல நன்மை செஞ்சவர் தான். ஈசாக்கு பாவம் பிழைத்துக் கொண்டு போகட்டும் என்று சொல்லி நன்மை செய்த மனுஷன்தான். ஆனா அந்த ராஜா அபிமெலேக்கு இருக்கிறார் பாருங்க, அவரும் ஈசாக்கை துரத்துவதை பார்க்க முடியும். எல்லாரும் பொறாமையில அவர் அப்படியே இக்னோர் பண்றாங்க. உங்க மேல அநேகர் பொறாமையோடு கூட இருந்து உங்களை ஒதுக்கி வைக்கலாங்க. நல்ல கவனிங்க, நீங்க ஒதுக்கப்படுகிறீர்கள் அப்படின்னா ஒரு கூட்டம் உங்களை கண்டு பயப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. அதான் உண்மை. நீங்க ஒடுக்கப்படுறீங்களா, ஒரு கூட்டம் உங்களை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறது. எங்க வாழ்க்கையில் நிறைய பார்க்குறாங்க, அநேக எதிர்ப்புகள், அநேக போராட்டங்கள். ஆனா கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதில் எங்க கூட இருந்து இன்றைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா கண்ணீரின் பள்ளத்தாக்குகளையும் கடக்க பண்ணுகிறவர் ஆண்டவர். வனாந்தரங்களை எல்லாம் வயல்வெளிகளாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்க வாழ்க்கையில ரெகபோத் என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தோடு உங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துவாருங்க. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. எதிர்ப்பு இருக்கா, சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிங்க. ரெகபோத் என்கிற ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்து சேர்கிற பொழுது ஒரு மனுஷனும் உங்களுக்கு எதிராக வாக்குவாதம் பண்ண முடியாது. பொறாமை கொண்ட ஜனங்கள் உங்க பக்கத்திலேயே உங்கள் கண்களுக்கே தெரியாமலும் உங்கள் நினைவுக்கே தெரியாமலும் காணப்படாமல் போயிடுவார்கள். அதெல்லாம் நினைப்பதற்கு உங்களுக்கு நேரமே இருக்காதுங்க.
யார் என் மீது பொறாமை கொண்டு வருகிறார்கள், யார் எதிராய் கிளம்பி இருக்கிறார்கள், அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் இருக்காது. அப்படிதான் ஆசீர்வாதத்தினுடைய மகிமை. ஆமா, உங்கள் எதிரிகளை நீங்கள் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தோற்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. எதிரிகளை கணக்கெடுப்பது நம்முடைய வேலை அல்ல. நம்ம வேலை எதிரிகளை பார்க்காதபடிக்கு உயர்ந்து கொண்டிருக்கிற காரியம். கவனத்திலேயே அவங்க வரமாட்டாங்க. அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவனை குறிச்சு நினைக்கிறதுக்கு உனக்கு நேரம் இருக்காது. அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஈசாக்குக்கு சரி, ஓகே, பிரச்சனை வந்த உடனே கேராரை விட்டு விரட்டுறாங்க. கேராரின் பள்ளத்தாக்கை நோக்கி பயணிக்கிறார். அந்த பள்ளத்தாக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அங்கு தன் தகப்புடைய நாட்களிலே பெலிஸ்தீர்களால் தூர்த்து போடப்பட்ட அந்த கிணறுகளை மீண்டும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி, மீண்டும் தோண்டுவோம் ஐயா. கிணறுகளை பாருங்களேன், கஷ்டப்பட்டு தோண்டி ஆசீர்வாதமா இருந்த அந்த இடத்த பொறாமையினால் என்ன செய்யறாங்கன்னா, எவனுக்கும் பிரயோஜனப்படக்கூடாதுன்னு சொல்லி மூடி போட்டுருதான். சில பொறாமை குணங்கள் தானும் அனுபவிக்க முடியாம அடுத்தவனை அனுபவிக்க விடாதபடிக்கு அப்படியே தூர்த்து போடுவதை பார்க்கிறோம். அநேக விதமான நன்மைகளை அப்படிப்பட்ட மனிதர் நினைச்சுவாங்கன்னா தூர்த்து போட்டு விடுவார்கள். தனக்கு பயன்படுத்த தெரியாது, யாரையும் பயன்படுத்தவும் விடவும் தெரியாது. அப்படிப்பட்ட குணங்கள் தான் பொறாமையினுடைய ஆதிக்கம். இப்ப புறப்படுறாரு ஈசாக்கு. யோசித்து பாருங்களேன், கேராரின் பள்ளத்தாக்கை நோக்கி பயணிக்கிறார். அங்கு தோன்றாரு, தண்ணி வந்துருதுங்க. கை வச்ச இடமெல்லாம் செழிப்பு. உன் கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார்னா தொட்டதெல்லாம் பொன்னாகுங்க. ஈசாக்கின் வாழ்க்கையில நடந்துச்சு. தோன்றாரு, உடனே கேராரின் மெய்ப்பர்கள் வந்து அங்கு வாக்குவாதம். பாருங்க, பொறாம, அங்கு வாக்குவாதம். என்னடா இது, ஊருக்குள்ளதான் அப்படி இருந்தான், வெளியே விரட்டி விட்டா இங்கேயும் வந்து இந்த இடத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான. அங்கும் பொறாமையினாலே வந்து அந்த துறவை அவர்கள் தங்களுக்குரியது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணி துரத்தி விடுகிறார்கள். ஏசேக்கு என்று அதற்கு பெயரிடுகிறார் ஈசாக்கு. ஏசேக்கு என்றால் நல்ல கவனிங்க, வாக்குவாதங்கள் என்று சொல்லி அர்த்தம். சரி, அங்கிருந்து கடந்து போறாரு. அடுத்தால கொஞ்ச தூரத்துல திருப்பி கிணறு தோன்றாரு. அங்கும் வந்து சண்டை போடுறாங்க. சித்னா என்று சொல்லி பெயர் வைக்கின்றார். சித்னா என்றால் எதிர்ப்பான காரியங்கள் என்று சொல்லி அர்த்தம். எதிர்ப்புகள் அப்படின்னு அர்த்தங்க. ஏசேக்கு சித்னா, வாக்குவாதம் உள்ள எதிர்ப்பாளர்கள் ஈசாக்கிற்கு எதிராகவே அவர்கள் கிளம்பி கொண்டிருந்தாங்க. யோசித்து பாருங்களேன், உங்க வாழ்க்கையில வாக்குவாதங்கள் இருக்கிறதா? சோர்ந்து போயிடாதீங்க. அடுத்தடுத்து காரியங்கள்ல முன்னேறுவதற்குண்டான வழிகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருங்க. ஏசைக்கு கடக்கவும் சித்னாவை கடக்கவும் கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். வாக்குவாதங்களை கடக்கவும் எதிர்ப்புகளை கடக்கவும் கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஈசாக்கு கவலைப்படலைங்க, பயப்படல. அவர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஏன்னா ஈசாக்கு ஒண்ணு தெரியும், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பது நல்லாவே அவர் அறிந்திருந்தாங்க. அவர் வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்கிறவர். நீங்க நிறைய இழந்துட்டீங்களா? உங்களை பிடுங்கிட்டு விட்டுட்டாங்களா? உங்களுடைய குடும்பத்தார் கூட உங்களை ஏமாத்திட்டாங்களா? நீங்கள் போட்ட பணங்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டு விட்டதா? நம்பி போட்டிருப்பீங்க, சொந்தக்காரங்க தானே, ஃப்ரெண்டு தானே, வேண்டியவங்க தானே, இவங்க நம்மளை ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு நம்பி பணத்தை போட்டிருப்பீங்க. அந்த இடத்துல ஏமாத்தப்பட்டுட்டீங்களா? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ரெகோபோத் காத்திருக்கிறது. ரெகோபோத் உங்களை காத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய மகிமை தெரியுமாங்க. அந்த ரெகோபோத்தை நீங்கள் கொண்டாடும்படியாய் கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். யோசித்து பார்த்தாங்க இந்த வார்த்தைகளை எல்லாம். அப்புறம் வாராங்க ஜனங்கள். அந்த வளர்ச்சியை பார்த்துட்டு வாக்குவாதம் பண்ண முடியல, வாக்குவாதம் பண்ண முடியல. சோ வாக்குவாதம் இல்லாத ஒரு பிளெஸிங்ஸ் உங்க கூட இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான சில காரியங்கள்.
கர்த்தருக்கு ஈசாக்கு செவி கொடுத்தார். ரொம்ப அழகான வார்த்தை. நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நீ எகிப்துக்கு திரும்பி போயிடாத. இந்த பஞ்சத்தை பார்த்து, இந்த கஷ்டத்தை பார்த்து வேற எங்கேயும் திரும்பி போயிடாத. அந்த இடத்திலே குடியிரு. இங்கதான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். இந்த தேசத்துலதான் உன்னை பள்ளிக்கு பெருகும்படி உன்னை ஆசீர்வதிக்க போறேன். எனக்கு கொடிதான பஞ்சம் பாருங்களேன். பஞ்சத்தை கண்டு பயந்தோ இல்ல பஞ்சத்தை கண்டு வாழ வழியில என்று சொல்லி இன்னொரு நாட்டை தேடி நீ போயிடாதப்பா. எகிப்துக்கு போவாத. இந்த வார்த்தை சொல்றாருங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு அப்படிங்கிறாரு. கேராரிலே வாசம் பண்ணு. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறாரு. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். நிறைவேற்றுவேன். தேவன் அவ்வளவு நல்லவருங்க, அவ்வளவு நல்லவர். நிறைவேற்றுவதில் அக்கறை உள்ளவராகவே இருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் வாங்கிட்டு ஈசாக்கு நல்ல கவனிங்கள அப்படியே அந்த தேசத்திலே விதைக்க ஆரம்பிக்கிறார். நீங்க வாக்கு தத்தங்களை வாங்கிருவீங்க. அதற்கு நீங்கள் செவி கொடுக்கின்ற பொழுது இந்த உலகம் உங்களை சும்மா இருக்க விடாது. கொஞ்சம் வித்தியாசமா தெரிவிங்க. நீங்க வாக்கு தத்தங்களோடு பயணிக்கிறவர்கள் உலகத்துக்கு வித்தியாசமா தெரிவிங்க. ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்கையா. ஏன் இவங்ககிட்ட வித்தியாசமா இருக்கிறான், அவனை போட்டு தள்ளு, அவனை வளர விடாத, அவனை எதிராக என்னோட எல்லாத்தையும் செய்யும் சொல்லி உலகம் உனக்கு எதிரா எழும்பி கொண்டுதான் இருக்கும். அப்பதானே எழுப்புதலை பார்க்க முடியும். உலகம் எதிராக எழும்புகிற பொழுது எழுப்புதலை பார்க்க முடியுங்க. உலகத்தின் எதிர்ப்புகளுக்கு கலங்கிறாதீங்க, பயந்துராதீங்க. இந்த வார்த்தை அவ்வளவு மகிமையான வார்த்தை. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவர் அக்கறை உள்ளவ, உண்மை உள்ளவ. ஆபிரகாமுக்கு சொன்னது தானே. ஈசாக்குக்கு அதை செஞ்சா என்ன, செய்யாட்டா என்ன? ஈசாக்குக்கா நான் சொன்னேன், ஆபிரகாமுக்கு தானே சொன்னேன். ஈசாக்கு அந்த இடத்துல பிறக்கவே இல்லையே. சோ இந்த ஈசாக்குக்கு தெரிந்திருக்காம கூட இருக்கலாமே. எதுக்கு போட்டு ஈசாக்கை ஆசீர்வதிப்போம்னு நினைக்கல. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைய தேவன் மறக்காமல் ஈசாக்கின் வாழ்க்கையில அதை நிறைவேற்ற விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கு பாருங்களேன். அது நிறைவேறும்படியாய் ரெகபோத் என்கின்ற ஒரு மகிமையான சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு நிச்சயமாகவே தருவார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நிச்சயமா உங்களுக்கு ரெகபோத் உண்டுங்க. இப்ப வாக்குவாதங்களோடு இருக்கிறீங்களா? பிரச்சனையோடு போராடி கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, அதுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆமா, முடிவு உண்டுங்க. நீ நினைக்கலாம், என்னைக்கையா முடிவு, இப்படியே வாழ்க்கை போயிருமா? இல்லைங்க. உபத்திரவங்களுக்கு முடிவு உண்டு, மரணத்திற்கு முடிவு உண்டு, வியாதிகளுக்கு முடிவு உண்டு, தரித்திரங்களுக்கு முடிவு உண்டு, வாக்குவாதங்களுக்கு முடிவு உண்டு. உண்டு. கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார்னா எல்லாம் முடிந்து விட்டது. அது திருப்பி எழும்ப முடியாது, உங்களை சேதப்படுத்த முடியாது. அது எங்கேயோ ஒருத்தர் எழுமி நிற்கும், உங்க பக்கத்திலே வர முடியாது. சூரியனை பார்த்து நாய் குழைக்கும் பொழுது ஒரு பழமொழி உண்டு, அப்படிதானே? சூரியன் அமைதியா இருக்கும். யோசித்து பாருங்க, சூரியனுக்கு கோபம் வந்து அப்படியே அக்கினிய நாய் மேல அப்படி டப்புன்னு போட்டுட்டுனா நாய் செத்து போயிடும். ஆனா நாய் என்ன நினைக்குன்னா, நம்ம குலைக்கிறதுனாலதான் பயந்து போய் சூரியன் அப்படி நிக்கும் போலுக்கு நாய் நினைக்கி. ஆனா கீழே குலைக்கிறது நாயா பேயான்னு சூரியனுக்கு தெரியாது. ஏன்னா அதனுடைய கவனம் நாய்களின் மீது அல்ல, அது உயரத்தில் இருக்கிறது, வெளிச்சம் கொடுப்பதே அதன் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தர் எதற்காய் அதை உண்டாக்கினாரோ அதை நிறைவேற்றுவதில் அந்த சூரியன் அழகாய் வேலை செய்துங்க. கீழே இருக்கிறது நாய சூரியனுக்கு தெரியாது. நான் சொல்றேன், உங்களுக்கு எதிரான
வல்லமைகள் இருக்கு பாருங்களேன். உங்கள் கவனத்துக்கே வராதபடிக்கு நீங்கள் உயர்த்தப்பட்டு இருப்பீர்கள். கீழே குலைச்சுக்கிட்டே இருக்கும் நாய்கள் எல்லாம் குலைக்கதான் செய்யும், காது கேட்காது உங்களுக்கு. ஏன்னா அவ்வளவு உயரத்துல நீங்க இருப்பீங்க. கீழே என்ன நடக்கு உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. என கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிற இடத்திற்கு இந்த சத்தம்னா கேட்காதுங்க. இந்த சத்தம் கேட்காது. எதிரிகளின் சத்தம் கேட்காதபடிக்கு கர்த்தர் உயரத்தில் நம்மளை வைக்கிறவராயிருக்கிறார். அதான் ரெகபோத். ஆமாங்க, எவ்வளவு பெரிய தலைவர்களை இந்த உலகம் கண்டமானிக்கு பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா தலைவர்களுக்கு இந்த ஜனங்களை தெரியுமான்னு தெரியாது. அது பாட்டுக்கு பேசுது. அவங்க கண்டு கிடப்ப அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதே போலதாங்க நமக்கு எதிராய் வரக்கூடிய வல்லமைகள் நம்முடைய பார்வைக்கும் சிந்தைக்கும் வராதபடிக்கு ரெகபோத் என்கின்ற ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை வைக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நிச்சயமாகவே நீங்கள் ரெகபோத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். கலாத்தியர் 3:13-14 சொல்லுகிறது, நல்ல கவனி, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் நிமித்தம் வந்த எல்லா சாபங்களிலும் நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டவராய் ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதங்களையும் பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்கு தத்தங்களை நாம் பெரும்படியாக கிருபை பாராட்டினார். சிலுவையில ரத்தம் சிந்தினார். நல்ல கவனிக்கணும். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதங்களும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களும் பரிசுத்த ஆவியானவரை குறித்த தேவனுடைய திட்டம் அதெல்லாம் நிறைவேறும்படியாக கிறிஸ்து நமக்காய் அடிக்கப்பட்டார், உபத்திரவப்படுத்தப்பட்டார், ரத்தம் சிந்தினார், ஜீவனை தந்தார். கவலைப்படாதீங்க. இந்த இயேசுவின் நாமத்தினால நீங்கள் பழுகி பெருகுவீர்கள். பழுகி பெருகுவீர்கள். உங்களை கர்த்தர் பழுகி பெருக பண்ணுவார். ரெகபோத் என்கின்ற அந்த ஆசீர்வாதம் நமக்குரியது. கண்களை மூடுவோமா? அப்பா கிட்ட சொல்லுங்க, நாங்க பெருகணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நாங்க பெருகணும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம்னு சொல்லுங்க. ரெகபோத் என்கின்ற இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம். எத்தனையோ வாக்குவாதங்கள், எத்தனையோ தடையான காரியங்களை எல்லாம் நிர்மலமாக்கி எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். உடைய ஜீவன பிள்ளை மேல பேசுறேன். ஏசைக்கு சித்துனா அழிந்து போவதாக, அழிந்து போவதாக ரெகபோத் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆசீர்வாதத்தினுடைய மகிமை பிள்ளைங்க சுமந்து கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் சகல நன்மைகளும் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, உடைய எல்லா ஆசீர்வாதங்களும் சுகம், பலன், ஜீவன், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம் அப்படி நிறைவாய் பிள்ளைகளை மூடிக்கொள்ளுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ரெகபோத் தொடங்கிவிட்டது. சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் இன்னும் உங்களை, உங்கள் சந்ததிகளையும் பழுகி பெருக பண்ணுவார். God bless you.